ஹலோ. டேய், எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுடா. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வரியா? என்னடி சொல்கிற? ஆமாடா, லெட்ஸ் சில். எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இதோ வரையிரு. நான் சொல்லலை உனக்கு எப்படா பிரேக்கப் ஆகும், உன்னை எப்போ கரெக்ட் பண்ணலான்னு காத்துட்ருக்காங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன ஒரு பையன் எதுக்கு இந்த நேரத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டேன்னு வரப்போகிறான்? காய், நான் வீட்டுக்கு கீழே வந்துட்டேன்டி. கீழே வரையா? ஏய், நீ மேலே வீட்டுக்கு வாடா. இல்லை, சொல்கிறது கேளு, நீ கீழே வா. ம், சரி. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். இன்னைக்கு வசமாக மாட்டுவான். ம், சரி. ஹேய், நீங்க எப்படி இங்க? என்ன எதுனே சொல்ல, ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னா பதிலடிச்சுட்டு ஓடி வரும். இல்லடி, திடீர்னு பிரேக்கப் அப்செட்னு என்னென்னமோ சொன்னேன். எனக்கு ஒன்றும் புரியல. சரியாக தான் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு கூப்பிட்டேன். என்னாச்சு? ஹாய் ப்ரோ. ப்ரோ, காயு எப்படி பேச்சப் பண்ண? சொல்லவே இல்லை. அதுக்குள்ளேயுமா? ஏய் சாரிடா, என் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு எப்படா பிரேக்கப் ஆகும், நீ எப்படா எனக்கு கரெக்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணிகிட்டே இருப்பான். அதான் உன்னை டெஸ்ட் பண்ணலான்னு இந்த பிளான் பண்ணோம். தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. பிளானா? மச்சான் உன்னை பிராங்க் பண்ணியிருக்காங்களாண்டா. இது தெரியாம எங்களை வேற வர வச்சுட்டேன். சத்தியமா தெரியாது. டூ குட், டூ குட். எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாத ஒரே விஷயம், அப்பாவிகள் தான் முதல் பலியாடு.